ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நாம் நிஃப்டிக்கு திங்கக்கிழமை லெவல்ஸாக கொடுத்துருந்தது. என்னைக்கு எப்படின்னா சனிக்கிழமையே நாம் கொடுத்துருந்தோம். இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ் இந்த லெவல்ஸை தாண்டி நாம் ப்ரீமியம் என்ன நடந்தது அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன நடந்தால் சைட்வேஸ் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தோம். ஆனால் பாருங்கள், நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது திங்கக்கிழமை 24,782 அந்த இடத்துல ஓப்பன் கொடுத்துட்டான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ, நமக்கு வெள்ளிக்கிழமையோட லோ, அந்த லோவுக்கு கீழே ஓப்பன் பண்ணியிருக்கான். அந்த வெள்ளிக்கிழமையோட லோ அப்படின்றது தான் அந்த வாரத்தோட லோவாக இருந்தது. அந்த வாரத்தோட லோவுக்கும் கீழே ஓப்பன் பண்ணியிருக்கான். அதே இடத்துல நம்மளோட நாம் கொடுத்துருந்த S1 அப்படின்றதும் அந்த ஏரியாவில் தான் இருந்திருக்கு. மார்க்கெட் நாம் கொடுத்துருந்த அந்த S1 அந்த ஓப்பன் ப்ரைஸ் இந்த விஷயங்களை எந்த அளவு ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு நல்ல க்ரீன் கேண்டிலாக போட்டு ஒரு 3வது கேண்டிலே க்ளோஸ் ப்ரைஸை போய் தொட்டாச்சு. திரும்ப அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறான். திரும்ப ஓப்பன் ப்ரைஸ், அதுக்கடுத்து திரும்ப ஒரு ஹை கொடுக்குறான். ஓப்பன் ப்ரைஸ், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ், இந்த இடத்துல லாஸ்ட் வீக்கோட லோ, ப்ரீவியஸ் டேவோட லோ, ஓப்பன் ப்ரைஸ், அந்த இடத்துலையே ஒரு சின்ன சைட்வேஸ் போயிட்டு ஒன்ஸ் நாம் கொடுத்துருந்த அந்த S1 அதை பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணோன்னு டைரெக்டாக நாம் கொடுத்துருந்த S2 அந்த லெவல்ஸில் போய் தான் சைட்வேஸ் போயிருக்கான். இப்போ முடிக்கிறதும் அந்த லெவல்ஸ் பக்கத்துலேயே தான் முடிச்சுருந்துருக்கான். நாம் மேலே போகணும்னா என்ன நடக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அப்படின்னா 24,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் அப்சைட் மூமெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 24,850 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நிற்கணும் அப்படின்றத தான் சொல்லியிருந்தோம். இதுக்கு நடுவில் இருந்தால் தான் சைட்வேஸ். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றதே நாம் சொல்லியிருந்தோம் அந்த 850க்கு கீழே தான் ஓப்பனிங்கே கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு ஸ்விங்கு கொடுத்துருக்கான். நீங்கள் கால் ஆப்ஷனே பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே 2 தடவை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். இந்த ஒரே கேண்டில்லே உங்களோட ப்ராஃபிட் அப்படின்றத உங்களால் புக் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அதே நேரத்தில் திரும்ப இன்னொரு தடவை ஓப்பன் ப்ரைஸ் அங்கே மேலே போயிருக்கான். அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பியும் போயிருக்கான். இந்த இடத்துலையும் காலில் பை பண்ணவங்களால ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல பை பண்ணவங்களால ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ப்ரீமியம் அப்படின்றது அந்தளவு வேகமாக மூமெண்ட் ஆகலை. ஓகேவா? நாம் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் நம்மக்கிட்ட படிக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே பண்ணாதீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சௌகரியத்துக்கு ட்ரேட் பண்ணுறதுலாம் கிடையாது. மார்க்கெட் கொடுக்குற முதல் 2 ட்ரேட், அந்த 2 ட்ரேடை கேப்சர் பண்ணுற அளவு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின நாலேஜ் இருக்கணும். உங்கள் முடிவுகளை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இது ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். இங்கே டைம் ஆக ஆக மார்க்கெட் ஒரே இடத்துல நின்றுச்சு அப்படின்னாலும் ப்ரீமியம் டிகே அப்படின்றதுக்குள்ளே போய் செல்லர் அப்படின்றவன் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறான். பையர் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா பையர் நினைக்கிற விஷயம் உடனே நடக்கணும். அந்த உடனே நடக்கிறதுக்கு எங்கே ப்ராபபிலிட்டி இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். பையர் அப்படின்றவன் ஓவர் ட்ரேடுக்குள்ளே போனான் அப்படின்னாவே அவனுக்கு நஷ்டம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு. அதனால தான் நாம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் அதோடு முடிச்சுக்கணும். இப்போ இந்த 2 இடத்துல காலை பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தவங்க கூட 3வது இடத்துல எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல லாஸ் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சப்போஸ் ஆவரேஜ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஏரியாவை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீமியம் டிகே அப்படின்றது கால் சைடில் நல்ல ப்ரீமியம் அப்ரிசியேஷன், அந்த ப்ரீமியம் இன்க்ரீஸே ஆகிருந்திருக்காது. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, திரும்ப டே லோ அப்படின்றது பிரேக் ஆகிற இடத்துல இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை கொடுத்துருப்பாங்க. இல்லை இந்த இடத்துலையும் ஆவரேஜ் பண்ணுற ஆட்களும் இருந்திருப்பாங்க. காலையில் ப்ராஃபிட் பண்ணுறீங்களா அதோடு எடுத்து வச்சிடணும். இங்கே ப்ராஃபிட் பண்ணுறதை தாண்டி ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கிற திறமை உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? இந்த விஷயம்லாம் இருந்தது அப்படின்னா தான் ஒரு ஆப்ஷன்ஸ் பையரால் நீண்ட நாளைக்கு சஸ்டெயின் ஆக முடியும்.
பையர் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா ப்ரீமியம் இங்கே என்ன பண்ணுது, நாம் என்ன நடந்தால் சைட்வேஸ்ன்னு சொல்லி முதல் நாளே நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா உங்களாலையும் எடுக்க முடியும். நாம் சொல்கிற விதத்தில் நீங்கள் ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இன்னைக்கூட லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். நம்மளோட ஸ்பாட் கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும், இந்த வீக்கோட S2 எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது. இந்த வீக்கோட நமக்கு S2 பார்த்தீங்க அப்படின்னா 24,853 இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ஏரியாவை மார்க்கெட் ரீச் பண்ணும்போது என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா 25,150 புட்டு. இந்த புட்டு பார்த்தீங்க அப்படின்னா 246 ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கணும். 246 இந்த ப்ரைஸை விட கம்மியாக இருந்தான் அப்படின்னா தான் மார்க்கெட் அந்த ப்ரைஸ்க்கு மேலே நிற்கவே வாய்ப்பாக அங்கே அமைஞ்சிருக்கோம். அதை தாண்டி அந்த லெவல்ஸை தாண்டி நமக்கு இன்ட்ராடேயில் என்ன நடக்க போகுது, மார்க்கெட் ஹை போகிற ஸ்டாப் ஆகிடுச்சா, லோ போகிற ஸ்டாப் ஆகிடுச்சா, இந்த விஷயங்களும் நமக்கு அங்கே தெரிஞ்சிருச்சு. இந்த கன்ஃபர்மேஷன்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பண்ணுற தவறுகள் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிரும். இதெல்லாம் எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸ் டீட்டெயில் எடுத்துக்கோங்க. விருப்பம் இருந்தது அப்படின்னா அடுத்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க லெவல்ஸ் என்ன அப்படின்னா 24,874, 24,795, 24,645, 24,575. இதை தான் நாம் இன்றைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இதுக்கடுத்து ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே, இப்போ நாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கு உண்டான லெவல்ஸை பார்ப்போம். அதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அந்த விஷயங்களையும் நம்ம சேர்த்தே பார்த்துருவோம். மார்க்கெட் இன்னமும் லோ போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லலை. அது இன்றைய மார்க்கெட்டில் தான் இன்றைக்கி ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து அமையும். டவுன் சைட் போகிறது ஸ்டாப் ஆகலை. மற்றபடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நமக்கு சொல்லியிருந்த அதே ஏரியா 24,850 இந்த ஏரியா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு. இதுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் அப்படின்றது கிடைக்கும். இதுக்கு மேலே கிடைக்கும் போது நாம் சொல்லியிருக்க இந்த ஸ்ட்ரைக்கையும் நீங்கள் ஒரு தடவை வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாக வரும். இந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 246 அந்த ப்ரைஸை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் மார்க்கெட் இந்த 24,850 அந்த ப்ரைஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகவே வாய்ப்பு. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கோட லோ அப்படின்றது கிட்டத்தட்ட 260 260 ரூபா பக்கத்தில் தான் இருந்தது. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் டிகே ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை அந்த 850க்கு மேலேயே நிறுத்த முடியும். இதை தாண்டி இப்போது நேற்று கொடுத்துருக்க இந்த லோவை கட் பண்ணி இந்த இடத்துல ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயமும் நடந்தது அப்படின்னா தான் மார்க்கெட் அடுத்து திரும்ப ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. நாம் கொடுத்துருக்க இந்த S1 அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ எக்ஸாக்டாக அந்த ஏரியாவில் தான் இருக்குது. மேபி அந்த லைனில் ஒரு சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னா எல்லாரோட கண்ணோட்டத்தும் நேற்று கொடுத்துருந்த லோவில் அவன் சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்றது தான் நினப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும், நம்மளோட லெவல்ஸும் இந்த இடத்துல இருக்குன்றனால இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா ப்ரீவியஸ் டே லோ அப்படின்றது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த யூடியூப்லேயும் ஷேர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாம் வெறும் ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்கில் இருக்க க்ளோசிங் ப்ரைஸை மட்டுமே தான் பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸை கொடுக்குறோம். இந்த லெவல்ஸை யார் வேணாலும் கூட்டல் கழித்தல் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இதை லைவ் மார்க்கெட்டில் எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்ற லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னு ஒரு லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் எந்த கோடு போட்டாலும் அந்த கோடுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமா பண்ணாதா, மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற விஷயத்தை உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகே, இன்னமும் லோ போகிறது ஸ்டாப் ஆகலை அப்படின்றத சொல்லியிருக்கோம். லோ போகிறது ஸ்டாப் ஆகலை அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ அப்படின்றது சப்போர்ட்டாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு.
அதுக்கு நாம் கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ரைக்கெலாம், இந்த ப்ரைஸ்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. அந்த ஸ்ட்ரைக்கை லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணுங்கள். அந்த புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட அதிகமாகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கான் அப்படின்னா இந்த S1க்கு கீழே நிற்க தான் வாய்ப்பு. அந்த புட்டோட ஸ்ட்ரைக் S1 அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட கம்மியாக ட்ரேட் ஆனால் தான் மார்க்கெட் இந்த S1க்கு மேலே நிற்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதே கிடைக்கும். ஸோ ஒரு ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி லெவலை நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸ் லைவ் மார்க்கெட்டில் என்ன நடந்தால் அது ரெஸ்பாண்ட் ஆகும், அந்த விஷயத்தையும் உங்களால் தெளிவாக எடுத்துக்க முடியும். ஸோ ப்ரீமியத்தை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ஆப்ஷன்ஸ் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு லாப நஷ்டம் கொடுக்க போகிறது அந்த ப்ரீமியம் தான். அந்த ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றதே பண்ணணும். ஏன்னா இங்கே ஸ்பாட்டை பை செல் பண்ண முடியாது. ஸ்பாட்டை பை செல் பண்ண முடியாதுன்னா நீங்கள் எதை பை செல் பண்ண போகிறீங்களோ அந்த இதில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, திரும்பியும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸ்பாட்டுக்கு நாம் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது, அந்த லெவல்ஸை எப்படி வாட்ச் பண்ணுறது, அதை மட்டும் தான் நாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.